வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, ஒட்டும் பசை. அதாவது நம்ம மருந்து அடிக்கும்போது, நம்ம அது கூட பசை சேர்ப்போம். அந்த பசைய பத்தி என்னென்ன பசை சேர்க்கலாம்? அத ஏன் சேர்க்கிறோம்? அப்படிங்கிறதுக்கான காரணத்த பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது நம்மளோட மருந்தடியில இந்த ஒட்டும் பசைய சேர்க்கும்போது, அதோட திறன் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம, அந்த தண்ணீல இருக்க pH எனப்படக்கூடிய கார அமில தன்மை நேர்படுது. பின்ன நம்மளோட தண்ணீல இருக்க டிடிஎஸ் இதெல்லாம் நமக்கு மாற்றி வருது. நம்ம குடுத்திருக்கக்கூடிய அ மருந்துகள் செடிகளுக்கு ஒழுங்கா போய் சேர்றதுக்கும், இந்த ஒட்டும் பசை என சொல்லப்படக்கூடிய ஸ்ப்ரே அட்ஜுவன்ட் உதவிகரமா இருக்கு. இந்த ஒட்டும் பசையில நம்ம இப்ப 3 வகையான பசைய பத்தி பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பசை இன்ஃப்யூஸ். இந்த இன்ஃப்யூஸ் ஒரு நியூ ஜெனரேஷன் ஸ்ப்ரே அட்ஜுவன்ட். அதாவது நியூ ஜெனரேஷன் ஒட்டும் பசை. நம்ம பழைய மாலிக்யூல்ஸ்லாம் நம்ம இன்செக்டிசைட்ல பார்ப்போம். உதாரணத்துக்கு சைபர்மெத்தனின், ப்ரோஃபனோஃபாஸ் இந்த மாரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். எக்கலக்ஸ்ல ஒரு கியூனல்ஃபாஸ் இந்த மாரிலாம் பார்த்துருக்கோம். அதே மாரி நம்ம இப்ப இருக்க நியூவா யூஸ் பண்ணக்கூடிய இன்செக்டிசைட்லாம் பார்த்தோம்னா, நம்ம அசிட்டமாப்ரிட், தயாமித்தாக்சேம், இமிடாகுளோபிரின் இப்ப நியோனிக்டோடைன் மாலிக்யூல்ஸ் நம்ம நியூவா மாறிட்டோம். அதே மாரி நம்ம ஸ்ப்ரே அட்ஜுவன்ட்லயும் கொஞ்சம் நியூவா மாறணும். அதுக்காக நம்ம புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒட்டும் பசை தான் இந்த இன்ஃப்யூஸ்ங்கிறது. இந்த இன்ஃப்யூஸ்ங்கிறது எத எத வச்சு தயாரிச்சிருக்காங்கன்னா, சிட்ரஸ் பீல் எக்ஸ்ட்ராக்ட். அதாவது நம்ம ஆரஞ்சு பழ தோல்ல இருந்தும், எலுமிச்சம்பழ தோல்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய டி-லிமோனின் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ல இருந்து இது தயாரிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு சிலிக்கான் பேஸ்டு பசை. இந்த டி-லிமோனின் அப்படிங்கிறதுல ஒரு இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம இத வெறும் ஒட்டும் பசையா மட்டும் யூஸ் பண்ணாம, இது கூட இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டி இருக்கனால, நம்ம சிஸ்டமிக் இன்செக்டிசைட்ஸ் கூடய மித்த எந்த டைப் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் கூடயும் இத சேர்த்து பயன்படுத்தலாம். இது யூஸ் பண்றதுல இன்னும் ஒரு பெனிஃபிட், மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இது யூஸ் பண்ணும்போது, இதுல இருக்க இந்த ஆரஞ்சு பழ தோல் வாடைக்கு அதிகமான தேனீ பூச்சிகள் நம்ம தோட்டத்துக்கு வரும். இதனால மகரந்த சேர்க்கை அதிகமா நடைபெற்று, நம்ம காய் செட்டிங்கும் அதிகமாகும். இந்த இன்ஃப்யூஸ நீங்க எந்த கெமிக்கல்ஸ் கூடவும், எந்த வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர்ஸ் கூடவும், எந்த விதமான பயோ பெஸ்டிசைட்ஸ் கூடவும் சேர்த்து உபயோகிக்கலாம். அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இது 30 மில்லி, 100 மில்லி, 200 மில்லி, 500 மில்லி, 1 லிட்டர் பேக்கிங்லயும் இது அவைலபிளா இருக்கும். இதோட டோஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 200 லிட்டர் ட்ரம்முக்கு 30 மில்லி குடுத்தா போதும். இது மட்டும் இல்லாம, இதுல இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொறிக்காய் அதாவது த்ரிப்ஸ் அதிகமா இருக்கிற காடர்மாம் ஃபீல்டுக்கு 10 மில்லி மட்டும் அதிகமா சேர்த்து இத யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த சொறி ஏற்படக்கூடிய தன்மைகள் மாறி வரும். த்ரிப்ஸும் இதுல கட்டுப்படுத்தப்படும். ஸோ ஒரு ட்ரம்முக்கு 30 மில்லி டூ 40 மில்லி யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது, இது ஒரு பெனிட்ரன்ட். இந்த இன்ஃப்யூஸ்ங்கிறது மித்த பசை மாரி இல்லாம, இது ஒரு கம்ப்ளீட் பெனிட்ரன்ட். மித்த பசையெல்லாம் பார்க்கும்போது, நீங்க ஒரு ஸ்ப்ரெட்டர், ஸ்டிக்கர் இந்த மாரி பார்த்துருப்பீங்க. ஒரு பெனிட்ரன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பெனிட்ரன்ட் என்ன செய்யும்னா, லீஃப் வழியா உள்ள இறங்கி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உங்க இன்செக்டிசைட்ஸ் போறனால, உங்க பிளான்ட் நல்ல ஹெல்த்தியா இருக்கும். ஒரு இன்டர்னல் போரரா இருக்கும்போது, உதாரணத்துக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்டெம் போரரா இருக்கும்போது, அது நம்ம பிளான்ட்டுக்குள்ள இருந்துகிட்டே தான் நம்ம ஸ்டெம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த டைப் ஆஃப் போரரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப சிறந்தது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் ஆர்செல். இது சூப்பர் ஸ்ப்ரெட்டர். இந்த ஆர்செல்ல ட்ரைசலாக்சின் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்டா இருக்கு. இந்த ஆர்செல் ஒரு சுப்பீரியர் ஸ்ப்ரெட்டர் டைப்ல வருது. இது எங்க யூஸ் பண்ணலாம்னா, அதாவது ஹைட்ரோபோபிக் நேச்சர். அதாவது உங்க இலையில தண்ணி பட்டா, அது தாமரையில நீர் போலன்னு சொல்லுவாங்க. ஒட்டாம அப்படி வலிக்கிறோம். அந்த மாரி சமயத்துல இந்த ஆர்செல் யூஸ் பண்ணலாம். இந்த ஆர்செல் யூஸ் பண்ணும்போது, உங்க இலைக்கும், நீங்க அடிக்கக்கூடிய மருந்துக்கும் இருக்கிற இடைவெளிய சர்ஃபேஸ் டென்ஷன குறைச்சு, இது பிளான்ட்ல ஃபுல்லா படிஞ்சு, உங்களோட நீங்க குடுத்துக்கக்கூடிய மருந்த 100% உங்க பிளான்ட்டுக்கு சேர்க்கக்கூடிய விஷயத்த இந்த ஆர்செல் பண்ணுது. இந்த ஆர்செல்ல நீங்க இன்செக்டிசைட்ஸ் கூட, ஃபங்கிசைட்ஸ் கூடயும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஆனா, ஃபங்கிசைட்ஸ் கூட இத சேர்த்து யூஸ் பண்ணும்போது, இதுக்கு சுப்பீரியர் ஸ்ப்ரெட்டர் ஆக்டிவிட்டி இருக்கனால, உங்க இலை ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயி, அந்த ஃபங்கஸ ரொம்ப அதிகமா கண்ட்ரோல் பண்ணும். அதான் இந்த ஆர்செல்லோட முக்கியமான பாயிண்ட்டா நாங்க கருதுறோம். இந்த ஆர்செல் ஒரு ட்ரம்முக்கு 40 மில்லி அளவுல சேர்க்கலாம். ஒரு 10 லிட்டர் டேங்க்குக்கு இந்த ஆர்செல் 3 டூ 4 எம்எல் சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாம, சில ஸ்ப்ரெட்டர்ஸ உங்க காயிலயோ, பழத்திலயோ அடிக்கும்போது, அந்த பழத்துல ஒரு கரும்புள்ளி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். உதாரணத்துக்கு நீங்க வாழைப்பழத்துல காய் பெருவெட்டாகிறதுக்கு அந்த காயில நெறைய நியூட்ரிஷன் அடிப்பாங்க. அப்ப நெறைய பேரு பசை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆரிசில்ன்னு சொல்லப்படக்கூடிய பசைய நீங்க தாராளமா உங்க காய்க்கு நியூட்ரிஷன் கொடுக்கும்போதோ, ஒரு இன்செக்டிசைட்ஸ் கொடுக்கும்போதோ சேர்த்து குடுக்கலாம். அதனால காயில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ப்ரே அட்ஜுவன்ட் ஃபிக்ஸர். இந்த ஃபிக்ஸர் எந்த டைப்ல வருதுன்னா, நான் அயனிக் ஸ்ப்ரே அட்ஜுவன்ட் அப்படிங்கிறது வருது. இந்த ஃபிக்ஸர உங்க டேங்க்ல அதாவது உங்க ஸ்ப்ரே சொல்யூஷன்ல கலக்கும்போது, இது எந்த விதமான வினைபுரிதலும் ஏற்படாது.
அதாவது இதுல எந்த விதமான அயன் சார்ஜும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா இந்த ஃபிக்ஸர உங்களோட ஸ்ப்ரே சொல்யூஷன் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். இது எந்த விதமான ஹை பிஹெச் வாட்டர் கூடயும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களோட வாட்டர் வந்து அதிகமான பிஹெச் இருந்தா, நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் வந்து இந்த ஃபிக்ஸர் தான். இந்த ஃபிக்ஸரோட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உதாரணமா மழை அதிகமா பெஞ்சுட்டே இருக்கு. ஆனா, நீங்க கண்டிப்பா மருந்தடிச்சே ஆகணும். அந்த சமயத்துல நீங்க இந்த ஃபிக்ஸர யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இந்த ஃபிக்ஸர் அது பேர்ல இருக்க மாரி, நம்ம குடுக்கக்கூடிய ஸ்ப்ரே வந்து புடிச்சு வச்சுக்கிறதுக்கு தான் இதுக்கு பேரே நாங்க ஃபிக்ஸர்ன்னு வச்சிருக்கோம். ஈவன் நீங்க அடிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள மழை பெஞ்சாலும், நீங்க அடிச்ச மருந்து கண்டிப்பா அந்த மழையில கரைஞ்சு போகாது. இந்த ஃபிக்ஸர் வந்து ஒரு பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். இத நீங்க வந்து உங்களோட பம்ப்ல அல்லது வந்து கம்ப்ரசர்ல சேர்த்து அடிக்கும்போது, அந்த கம்ப்ரசருக்கோ, அந்த பம்புக்கோ எந்த விதமான படிதலும் ஏற்படாது. அதாவது உங்க பைப்ப வந்து இது அரிக்காது. அது மட்டும் இல்லாம, எந்தெந்த பிளான்ட்டுக்குலாம் அதோட லீஃப் வந்து திக்னஸ் அதிகமா இருக்கு, ரொம்ப வேக்ஸா இருக்கு, அதாவது மெழுகு மாரி ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபிக்ஸர். ஸோ, இப்ப நம்ம வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ட பத்தி பார்த்துருக்கோம். அதாவது இன்ஃப்யூஸ், ஆர்சில், ஃபிக்ஸர். இன்ஃப்யூஸ் நீங்க சிஸ்டமிக் இன்செக்டிசைட் யூஸ் பண்ணும்போது, அதோட பெனிட்ரேஷன் ஆக்டிவிட்டிய அதிகப்படுத்துறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஆர்சில் அதிகமா நீங்க ஃபங்கிசைட்ஸ்க்காக ஆர்சில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இது வந்து ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடர். இத ஆர்சில ஈவன் நீங்க இன்செக்டிசைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்பயும் நல்லாருக்கும். தென் 3வது ஃபிக்ஸர். ஃபிக்ஸர் எப்ப யூஸ் பண்ணலாம்னா, அதிகமா மழை பெய்யக்கூடிய சமயங்கள்ல நீங்க கண்டிப்பா மருந்தடி இருக்கும். அப்ப நீங்க ஃபிக்ஸர் யூஸ் பண்ணலாம். என்ன இது மழை பெய்யுற சமயங்கள்ல மட்டும் தான் இந்த ஃபிக்ஸர யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி எதுவும் கிடையாது. ஸோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோல வெவ்வேறு வகையான ஒட்டும் பசைகள பத்தி பார்த்தோம். அத எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அதோட டோசேஜ் என்னங்கிறத பத்தி பார்த்தோம். உங்களுக்கு வேளாண் சம்மந்தப்பட்ட தகவல் வேணுமா? அதுக்கு கீழ தெரியிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்துக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம ஏலக்காய், பெப்பர் இது போன்ற விஷயங்களுக்கு நம்மோட யூடியூப் சேனலான ஃபார்ம் குரு தமிழ சப்ஸ்கிரைப் செய்து, நாங்க வீக்லி போடுற வீடியோஸ கண்டிப்பா தவறாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மட்ட இன்னொரு சேனல் இருக்கு. அக்ரிசர்ச் டிஎன். இதுல நம்ம பிளெயின்ஸ் கிராப் உதாரணத்துக்கு நம்ம காய்கறி பயிரோ, அல்லது வந்து வாழை, திராட்சை இது போன்ற பயிர்களுக்கு நம்ம அக்ரிசர்ச் டிஎன் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்துட்டு, அதுல இருக்க வீடியோவ நீங்க பார்க்கலாம். நன்றி.